துக்கப்படுகிற பெண்கள் கதறி அழட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கதறி அழுகிற சவாலின் 24வது நாளுக்குரிய சவாலை கேட்டுக் கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்தி, இந்த கடைசி வார சவாலை உற்சாகத்தோடும் மன்றாடோடும் நிறைவு செய்யும்படி உங்களை அன்பாக ஊக்குவிக்கின்றேன். இந்த நாளின் தியானத்திற்காக வேதத்தில் உள்ள எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். நீங்கள் யோசனை பண்ணி புலம்பற்காரிகளை வரவழைத்து அதிலே பழகின ஸ்திரீகளை கூப்பிடுங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். துக்கப்படுகிற பெண்களை, அதாவது புலம்பற்காரிகளை வரவழையுங்கள் என்று எரேமியாவுக்கு கடவுள் விடுத்த அழைப்பு நிச்சயமாக என் கவனத்தை ஈர்க்கிறது. எரேமியா தீர்க்கதரிசி ஒரு வேதனையான சூழ்நிலையில் இருந்தார். அந்த வேதனையான சூழல் என்னவென்றால், இஸ்ரவேல் தேசத்தில் ஏற்பட்ட அழிவிலிருந்து யூதாவின் தலைவர்கள் எதையும் கற்றுக்கொள்ளவில்லை. மேலும் எருசலேம் நகரம் தனக்காக அழ ஊக்குவிக்கும்படி தொழில்முறை புலம்பல் பெண்களை தேடவும் அவர்களை அழைத்து வந்து தேவனிடம் கூக்குரலிட்டு அழ தேவன் எரேமியாவிடம் கூறினார். அவர்களின் நகரம் அழிக்கப்பட்டதால் அவர்கள் தேவனை நோக்கி கதறி அழ வேண்டியதாயிருந்தது. வேதத்தில் எரேமியா 9ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம் என்ன வலியுறுத்துகிறது என்றால், ஸ்திரீகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள், உங்கள் செவி அவருடைய வாயின் வசனத்தை ஏற்றுக்கொள்ளட்டும். நீங்கள் உங்கள் குமாரத்திகளுக்கு ஒப்பாரியையும் அவளவள் தன் தன் தோழிக்கு புலம்பலையும் கற்றுக் கொடுங்கள். இந்த பெண்கள் தாங்கள் கதறி அழுவது மட்டுமல்லாமல் தங்கள் மகள்களுக்கும் அழ கற்றுக் கொடுக்க வேண்டும். தங்கள் நகரத்திற்காக அழவும் கற்றுக் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் மரணம் அவர்களை சுற்றி இருந்தது. அவர்களை சுற்றிலும் எங்கு பார்த்தாலும் அழிவு, பேரழிவு மற்றும் பாழடைதல் இப்படியாகவே இருந்தது. வசனம் 22 ஒரு தெளிவான படத்தை வரைகிறது. அவர்களால் எல்லா உடல்களையும் அடக்கம் செய்யக்கூட முடியவில்லை. பரிச்சயமாக இருக்கிறதா? அந்த நாட்களில் சில பகுதிகள் அனுபவித்தவற்றுடன் ஏதேனும் ஒற்றுமையை நீங்கள் இப்பொழுது கவனிக்கிறீர்களா? கதறி அழுது புலம்புங்கள் என்பது துக்கப்படுகிற பெண்களுக்கான அழைப்பு. நமது தேசங்களின் வேதனையால் பாரம் அடைந்து மனம் திரும்பிய இருதயங்களுடன் தேவனிடம் கருணைக்காக கூப்பிடுவதற்கு இது ஒரு அவசர அழைப்பு. தானியேல் தனது மக்கள் தேவனின் கருணைக்கு கொஞ்சம் கூட தகுதியானவர்கள் அல்ல என்பதை அறிந்திருந்தார். ஆகவே உம்முடைய நிமித்தம் கருணை காட்டும்படி அவர் தேவனிடம் வேண்டுகோள் விடுத்தார். இது எங்கள் ஜனத்தின் நீதியை பற்றியது அல்ல, உம்முடைய மிகுந்த இரக்கங்களை பற்றியது என்று தேவனிடம் தானியேல் ஒப்புக்கொண்டார். இந்த வழியில் ஜெபிக்க தெரிந்த இன்றைய ஆண்களும் பெண்களும் எங்கே? கடவுளின் மக்களின் அவநம்பிக்கையான நிலையை அறிந்தும் தேவனுடைய கிருபையான வாக்குறுதிகளை அறிந்தும் நான் ஏன் இந்த வழியில் ஜெபிக்க கூடாது என்று பரலோகம் ராஜரீகம் செய்கிறது என்ற ஆங்கில புஸ்தகத்தில் சகோதரி நான்சி டிமோஸ் வாகிமுத் அவர்கள் இப்படியாக எழுதியுள்ளார். துன்பப்படுகிறவர்களிடம் அனுதாபம் கொள்ள தேவன் நம்மை உணர்ச்சிகளுடன் படைத்துள்ளார். இன்று நம் குரல்களை ஒன்றிணைத்து கூக்குரலிடுவோம், கதறி அழுவோம். நம் அருகில் இருக்கும் மற்றும் ரட்சிப்பை காண வேண்டிய பல சிறை பிடிக்கப்பட்டவர்களுக்கு குணத்தையும் விடுதலையும் கொண்டு வர நம் தேசத்தை குணப்படுத்த கூடியவரிடம் நாம் கேட்போம். துக்கப்படுகிற பெண்கள் வரட்டும். ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் கூப்பிடும் நாளில் எங்களுக்கு செவி சாய்த்து எங்கள் ஜெபத்தை கேட்கிற தேவனே, உமக்கு நன்றி ஐயா. சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் பரிசுத்தரே, எங்கள் தேசத்தை ஒரு விசை கண்ணோக்கி பாருமையா. எங்களுடைய நீதியினால் அல்ல அப்பா, உம்முடைய தயவுள்ள இரக்கத்தினாலும் கிருபையினாலும் எங்கள் தேசத்து ஜனங்களையும் எங்கள் தலைமுறையினரையும் மீட்டெடுக்க வேண்டும் என்று கெஞ்சி கேட்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். இன்றைய நாளின் சவால் என்ன? பெண்கள் தைரியமாக கதறி அழுது ஆண்டவரிடம் ஜெபிக்கும்படியாகவும் அவர்கள் தங்கள் பிள்ளைகளின் பாவத்திற்காக துக்கப்படவும் அவர்களின் எழுப்புதலுக்காகவும் கர்த்தரை நோக்கி கூப்பிட தங்கள் பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுக்கவும் நீங்கள் ஜெபிப்பீர்களா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.